இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான், அந்த வீடியோ காட்டுப்பா. முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான், மகாகவி பாரதியாரை திமுக காரன் அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசுறான். இதை விட தமிழர்களுக்கு வேற என்ன அவமானம் இருக்க முடியும்? மகாகவி பாரதியாரை எவ்வளவு மோசமாக ஒருத்தன் பேசுறான் பாருங்க. திமுக காரன் எப்படி பேசுறான்னு பாருங்க. அந்த மிஸ்டேக் என்னன்னாக்கா, இவன் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் பி டீம்னு நம்ம சொல்லிட்டோம். சீமான் நமக்கு ஏமாத்துறதுக்கு வருவான். யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷனுடைய காவல்துறை அவரை தேடும் பொழுது கைதுக்கு பயந்துகிட்டு பாண்டிச்சேரியில போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது அவர் எழுத பாட்டதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. யோசிச்சு பாருங்க, எழுதிட்டே இருக்கும் பொழுது போலீஸ் வந்திருந்தாக்கா இவர் என்னவா ரியாக்ட் பண்ணிருப்பாரு? ஏறி இறங்குவாங்க இல்லைங்களா? டிக்கெட் பரிசோதகர் ஏறி இறங்குவாங்க. மகாகவி பாரதியார கஞ்சா குடிக்கிறான் ஒரு திமுக காரன். திருவள்ளுவரை திட்டுறாங்க, மகாகவி பாரதியாரை திட்டுறாங்க, நம்முடைய முதல் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு நடத்துவதை தடுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தா அது தமிழர்களுக்கான அநீதியா பார்க்கணும்? சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? தமிழர்களுக்கு சொரணம் வர்றதுக்கு இதுக்கு மேல என்ன நடக்கும்? மகாகவி பாரதியாரையே இவ்வளவு மோசமாக பேசுகிற தைரியம் திமுக காரங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னா இங்க தமிழகத்தினுடைய காவல்துறை ஏவல் துறையாக இருக்கிறது. எந்த தமிழ் பொக்கிஷ அழிப்புகளுக்கும் நம்முடைய தமிழ் பண்பாட்டு அழிப்புகளுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்லை. அந்த கொழுப்புலதான் இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழங்கால பொக்கிஷங்கள், நம்முடைய பழங்கால கோவில்கள், நம்முடைய கட்டிடக்கலை, நம்முடைய வழிபாட்டு உரிமை, நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரனுடைய பெருமை, திருவள்ளுவரது பெருமை, கம்பரது பெருமை அத்தனையும் இங்கே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்கள் விழித்தெழ வேண்டிய நேரம்.